நண்பர்களே வணக்கம். இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அழகான மனைவி, இவங்க புருஷனோட தம்பியில பெரிய பிரச்சனை இருக்கிறதால இவங்களுக்கு குழந்தையே இல்ல. பொண்டாட்டியும் குழந்தை வேணும்னு ரொம்ப ஏக்கமா இருக்கிறா. அப்படி இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுல தங்குறதுக்கு வரான். ஃப்ரெண்டு கிட்ட அந்த விஷயத்துக்கு புருஷன் உதவி கேட்கறான். புருஷன் முன்னாடியே அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. புருஷனும் குழந்தைக்காக எல்லாத்தையும் அப்படியே கண்டுக்காம விட்டுறான். வீட்டுல தங்குற இந்த ஃப்ரெண்டும் தினமும் விதவிதமா பதம் பார்த்து என்ஜாய் பண்றான். புருஷனும் பொண்டாட்டியும் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, புருஷன் எப்படி இதெல்லாம் தாங்குறான், கடைசியில நம்ம யாருமே எதிர்பார்க்காத இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அப்படி இன்னும் சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க இந்த படத்தை. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இந்த டுபுக்கு இவங்களோட புருஷன். ரொம்ப வருஷமா குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க. புருஷனுக்கு கஞ்சி அணுக்கள் கம்மியா இருக்கிறதால இவங்களுக்கு குழந்தையே இல்ல. பொண்டாட்டி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறா. கூட வேலை செய்யறவனுங்க இவளை கரெக்ட் பண்ணி மஜாவா இருக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க. கஞ்சி அணுக்கள் நிறைய உருவாகிற காய்கறிகளா பார்த்து வாங்குறாங்க. அதை எல்லாத்தையும் ஜூஸ் மாதிரி அரைச்சு புருஷனுக்கு கொடுக்கறான். அவனும் அதை குடிச்சுக்கிட்டு தினமும் அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கறான். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டுது. மறுநாள் பொண்டாட்டி ரொம்ப கோவமா வீட்டுக்கு வரா. புருஷன் கிட்ட சொல்றா, லேப்ல உங்க கஞ்சி அணுக்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அதுல ஒரு அணுக்கள் கூட இல்லன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நீ என்ன சாப்பிட்டாலும் உன்னால குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல புருஷன் அப்படியே மனசுடைஞ்சு போறான். மறுநாள் இவங்க டாக்டரை திரும்பவும் சந்திக்கிறாங்க. குழந்தை பெத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டை பத்தி இந்த டாக்டர் விளக்குறாரு. ஒரு ஆரோக்கியமா இருக்கிற ஆம்பளையோட அணுக்களை எடுத்து அதை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல இதெல்லாம் கேட்டு புருஷனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நமக்கு வேற வழியே இல்ல, இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பொண்டாட்டியும் சொல்றா. அது எப்படி பண்ண முடியும், அது ஏன் குழந்தையாவே இருக்காது அப்படின்னு புருஷன் தேம்பி தேம்பி அழுகுறான். ஆனா பொண்டாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டா. எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறா. இவன் வீட்டுக்கு வந்து டஸ்ட்பின்ல இருந்து அவனோட டெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்து பார்க்கறான். அதுல அவனோட அணுக்களோட கவுண்ட் 0ன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து அப்படியே உடைஞ்சு போறான். பொண்டாட்டியும் கண்டவங்க கிட்ட எல்லாம் கஞ்சி அணுக்களை கேட்க ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டி கூட வேலை செய்யற டீச்சர் ரொம்ப அறிவானவர், ஆரோக்கியமானவர், இவரோட அணுக்களை நம்ம கேட்கலாம் அப்படின்னு புருஷன் கிட்ட சொல்ல புருஷனுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அவனோட அணுக்களை எடுத்து உனக்கு குழந்தை பிறந்தா நீங்க ஒன்னா வேலை செய்யும் போது அவன் உன்ன ஒரு மாதிரி பாப்பான், நீ அவனை ஒரு மாதிரி பாப்ப, இதெல்லாம் வேற மாதிரி போய் முடியும். உன் கூட வேலை செய்யறவங்க கிட்ட அணுக்களை கேட்க வேணாம், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டி சொல்றா, அவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறாரு, ரொம்ப அறிவாளி, அதனாலதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாவும் அறிவாளியாவும் இருக்கணும், எனக்கு அவரோட அணுக்கள் போதும் அப்படின்னு பொண்டாட்டியும் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறான். ஹீரோ வேலை செய்யற ஆபீஸ்ல புதுசா ஒருத்தன் வேலைக்கு சேர்றான். இவனும் பாக்குறதுக்கு உயரமா அழகா நல்லா கட்டுமஸ்தான பாடியா இருக்கிறான். இவனோட கஞ்சி அணுக்களை கேட்கலாமா அப்படின்னு ஹீரோ மனசுல யோசிக்கிறான். பொண்டாட்டி கூட வேலை செய்யறவங்களை விட இவன் கூட வேலை செய்யறவங்க கிட்ட கேட்கறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு இவன் யோசிக்கிறான். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிடறதுக்கு நீ வா, என் பொண்டாட்டியை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ இவன் கிட்ட சொல்றான். இவனும் சரின்னு சொல்றான். இவனை வீட்டுல கூப்பிட்டு வச்சு இவன் கிட்ட கஞ்சி அணுக்களை கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு ஹீரோ கூப்பிடுறான். அன்னைக்கு நைட்டு இவனும் ஹீரோவோட வீட்டுக்கு வரான். இவன் ஹால்ல நிக்கிறத பக்கத்து ரூம்ல இருந்து பொண்டாட்டியும் ஒளிஞ்சு நின்னுட்டு பாக்குறான். ஆளு பாக்குறதுக்கு நல்லா உயரமா கட்டுமஸ்தான பாடியா இருக்கிறான். எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல சரி சரி அவங்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு புருஷனும் சொல்றான். சாப்பிடும்போது அவங்கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. எங்களுக்கு குழந்தையே இல்ல, பல வருஷமா ட்ரை பண்றோம், நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவன் கிட்ட கேட்க இவன் அப்படியே திருன்னு முழிக்கிறான். நான் என்ன உதவி பண்றது அப்படின்னு இவன் கேட்க பொண்டாட்டி சொல்றா, உங்களோட கஞ்சி அணுக்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தைரியமா பேசுறான். ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காக நீங்க எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரின்னு ஒத்துக்கிறான். உடனே பொண்டாட்டி அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கறா. நீ தம் அடிப்பியா, தண்ணி அடிப்பியா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்கிற, உனக்கு அடிக்கடி நோய் வருமா, நீ எக்ஸசைஸ் பண்றியா அப்படின்னு ஐடி கம்பெனில வேலைக்கு இன்டர்வியூ பண்ற மாதிரி அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கறான். இவனும் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க ஹீரோயினுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போகுது. புருஷன் பக்கத்துல இருக்கிறதே மறந்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப உல்லாசமா பேசுறாங்க. இந்த டுபுக்கு புருஷனும் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்கறான். இவனை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆம்பளை கிட்ட பொண்டாட்டி மயங்கி பேசுறத இவன் பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே அசிங்கமா இருக்கு. 1000 பேர் செருப்ப கழட்டி அவனை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பரவாயில்ல, எல்லாமே குழந்தைக்காக தானே அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டின்னர்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்டு இங்கிருந்து கிளம்புறான். பொண்டாட்டிக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போகுது. இவனோட அணுக்கள் போதும், நான் ஓகே தான் அப்படின்னு புருஷனுக்கு கண்ணாலேயே சிக்னல் கொடுக்குறான். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போலாம், அங்க வச்சு அவனோட சாம்பிளை எடுத்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பொண்டாட்டியே ஓகே சொல்லிட்டா, இனிமே என்ன எல்லாமே நல்லபடியா நடந்தா போதும் அப்படின்னு புருஷனும் யோசிக்கிறான். டேய் மச்சான், நம்ம சொன்ன விஷயம் எல்லாம் ரொம்ப ரகசியமாவே இருக்கட்டும், நீ தான் குழந்தைக்கு அப்பாவாக போற அப்படின்ற விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லிடாத, இதெல்லாம் ஊர்ல தெரிஞ்சா என்ன பார்த்து சிரிப்பாங்க, என்ன
என்ன நடந்தாலும் இந்த விஷயத்த ரகசியமாவே வச்சுக்கோ. இது நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நாளைக்கு 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. இன்னைக்கு போய் நல்லா தூங்கு. இன்னைக்கு நைட்டு சரக்கு தம்மு எதுவுமே அடிக்காத. அப்பதான் நாளைக்கு சாம்பிள் எடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். பிறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாவும் அறிவாளியாவும் இருக்கணும். அது எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டு சொல்றான். நீ எதுக்கும் கவலைப்படாத மச்சி. பிறக்க போற குழந்தை சிங்கம் மாதிரி இருக்கும் பாரு. என்ன நீ வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்ட. உன் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்னோட ஞாபகம் வரும். அது மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு சாம்பிளை நான் உனக்கு கொடுக்குறேன். நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு அங்கிருந்து கிளம்புறான். வீட்டுல வந்து பொண்டாட்டி கிட்ட வெக்கமே இல்லாம ஃப்ரெண்டு சொன்னதை எல்லாத்தையும் சொல்றான். அவளும் ஒரு மாதிரி கேவலமா ஒரு லுக்கு விடுறான். இந்த மரமண்டைக்கு பொம்பளைங்களோட சைக்காலஜியே புரியல. அவ ஏன் நம்மளை இப்படி கேவலமா பாக்குறா அப்படின்னு இந்த டுபுக்கு ஒண்ணுமே விளங்கல. இவங்க செய்ய போற ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு செலவாகும். ஹீரோ கிட்ட காசே இல்ல. அதனால அவனுக்கு சொந்தமா இருந்த ஒரே ஒரு காரை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக விற்கிறான். காசு கிடைச்ச உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க வந்ததும் இந்த ஃப்ரெண்டு இந்த ரிசப்ஷன் பொம்பளை கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறான். நான் வாரம் இங்க வந்து கஞ்சியை டொனேட் பண்ணா எனக்கு எவ்வளவு காசு தருவீங்க அப்படின்னு இவன் கேட்க இந்த பொம்பளை சொல்றாங்க, அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் இங்க இல்ல, அதுக்கு நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்ல இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஹீரோவும் கவனிக்கிறான். ஃப்ரெண்டு காசுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு காசு வேணும்னா நான் தர மாப்ள, நீ என்கிட்ட கேளு அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு உங்ககிட்ட இருந்து காசெல்லாம் வேணாம் மாப்ள, நான் உனக்கு பண்றது உதவிதான், இது பிசினஸ் கிடையாது. சரி, இதை வீட்டுல வேஸ்ட் பண்றதை விட இங்க வந்து வித்தா அதுக்கு காசு கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பொம்பளை கிட்ட கேட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் வருது. அதை எடுத்து ரொம்ப டென்ஷனா பேசுறான். அவன் ரொம்ப நாளா வீட்டுக்கு வாடகை கொடுக்காம இருக்கிறதால ஹவுஸ் ஓனர் அவனை வீட்டை காலி பண்ண சொல்றாரு. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு தங்கறதுக்கு இடமே இல்ல. அடுத்தது என்ன நடக்கும்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. நேரா வந்து ஹீரோ கிட்ட அவன் பிரச்சனையை சொல்றான். மாப்ள, எனக்கு தங்கறதுக்கு இனிமே வீடே இல்லடா, என்ன வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்த வீடு செட் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோவும் திருன்னு முழிக்கிறான். இவன் இப்படி ஒரு பெரிய உதவியை செய்யும் போது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். அதனால வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான். இவனோட அணுக்களை எடுத்து தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்படி ஒருத்தனை வீட்டுல தங்க வைக்கும் போது அவனை பார்க்கும் போதெல்லாம் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும், இவன் குழந்தை தானே நம்ம வயித்துல வளருது அப்படின்ற யோசனை இவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்துருமா அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கர பயமா இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இவனும் பொண்டாட்டிய ஒரு மாதிரி பாப்பான். என் குழந்தை எப்படி இருக்கு, அதை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு இவன் டபுள் மீனிங் காமெடி எல்லாம் அடிக்கும் போது அதை நானும் பொண்டாட்டியும் எப்படி தாங்கிக்க முடியும், அதுவே ஒரு பெரிய டார்ச்சரா இருக்குமே, ஒரு நிமிஷமும் இவனை பார்க்கும் போது அப்படியே செருப்பால அடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு 1000 யோசனைகள் ஹீரோவோட மண்டைக்குள்ள அப்படியே அலை மாதிரி வந்து மோதுது. ஆனா என்ன பண்றது, வேற ஒரு ஆப்ஷனும் இல்ல. சரிடா மாப்ள, அடுத்த வீடு செட் ஆகிற வரைக்கும் நீ நம்ம வீட்டிலேயே தங்கிக்கோ அப்படின்னு மனசே இல்லாம சரின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே இவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டோட சாம்பிளை எடுத்து டாக்டரும் அவருக்கு தெரிஞ்ச வேலையை செய்யறாரு. இதோ பாரு தம்பி, என்னால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. நான் ஏற்கனவே உன்கிட்டயும் பொண்டாட்டிகிட்டையும் சொல்லியாச்சு. உன்னோட அணுக்கள் ரொம்ப வீக்கா இருக்கிறதால இப்படி மிக்சிங் பண்ணும்போது அது சக்சஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். அதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது புருஷன் பொண்டாட்டி கிட்ட பேசுறான். இதோ பாருமா, நான் சொல்ல போறது உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் சொல்றேன். என் ஃப்ரெண்டுக்கு இப்போ தங்குறதுக்கு வீடே இல்ல, அதனால கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேட்கறான். அவனுக்கு அடுத்த வீடு செட் ஆகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் போயிடுவான். நமக்கு இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சதால என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டியும் கோவமா பேசுற மாதிரி நடிக்கிறான். எதுக்குங்க அவரை வீட்டுல தங்க வைக்கிறீங்க, அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுமே. என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அவரு மட்டும் நம்ம வீட்டுல தங்குனா ஒரே வீட்டுல எனக்கு 2 புருஷன் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. அவரோட குழந்தை தான் வயித்துல வளருது அப்படின்ற நினைப்பு வந்து போகும். அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணாங்க, அவரை வீட்டுல தங்க வைக்க வேணாம், அதெல்லாம் வேற மாதிரி போய் முடியும் அப்படின்னு பொண்டாட்டியும் அவன் தங்குறது பிடிக்காத மாதிரி நடிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள அவனை மெதுவா விரும்ப ஆரம்பிக்கிறான். அவனோட குழந்தை வயித்துல வளருது அப்படின்ற அந்த ஃபீலிங் அவளை வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போகுது. இவ்வளவு வருஷமா இவ புருஷனால முடியாத ஒரு விஷயத்த 2 நிமிஷத்துல கில்லி மாதிரி செஞ்சுட்டு போயிட்டானே அப்படின்னு யோசிக்க அவளே அறியாம எப்ப பார்த்தாலும் அந்த ஃப்ரெண்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃப்ரெண்டும் அவனோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரான். மாப்ள, இங்க தனியா ரூம் எல்லாம் கிடையாது, இந்த சோஃபால தான் நீ படுத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டு சொல்றான். இது போதுண்டா மாப்ள, என்னோட அந்த டுபாக்கூர் வீட்டுக்கு இந்த சோஃபா எவ்வளவோ பரவாயில்ல, நான் இதுலயே சந்தோஷமா தங்கிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல எதுக்கு இவன் லூசு மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஃப்ரெண்டு தானே, எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பி இவனை தங்க வைக்கிறான். ஆனா ஃப்ரெண்டு எவ்வளவு மோசமானவன்னு இவன் இனிமே தான் தெரிஞ்சுக்க போறான். இந்த ஃப்ரெண்டும் என்ன பேசினாலும் குழந்தைய பத்தியே பேசுறான். குழந்தை சிங்கம் மாதிரி இருக்கும், புலி மாதிரி இருக்கும் அப்படின்னு இவன் பேச அது உன்னோட குழந்தை இல்ல, அது என்னோட குழந்தை அப்படின்னு இவன் இன்டைரக்டா சொல்ற மாதிரி ஹீரோவுக்கு புரியுது. மறுநாள் இருந்து இந்த ஃப்ரெண்டும் அவனோட விளையாட்டை மெதுவா ஆரம்பிக்கிறான். இவனை வீட்டுல பார்க்கும் போதெல்லாம் பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல யாருடா என் புருஷன் அப்படின்னு சில சமயம் இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. புருஷன் இருக்கிறதே மறந்துட்டு அவனை அப்படியே கண்ணாலே அளவெடுக்கிறான். அவன் மனசுல வர ஆசைகளை அவளால கட்டுப்படுத்தவே
முடியல. இது மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு அவனை பார்த்துக்கிட்டே யோசிச்சு பாக்குறான். நல்லா உயரமா கட்டுமஸ்தான பாடியா இருக்கிறான். இவனோட பொண்டாட்டி எல்லாம் உண்மையாலேயே கொடுத்து வச்சவ. அடுத்த ஜென்மத்திலயாவது இது மாதிரி ஒரு புருஷன் நமக்கு கிடைக்கணும். நான் மனசுல ஆசைப்படுற மாதிரி இவன் கூட உல்லாசமா வாழணும். இவன் நல்லா உயரமா சுறுசுறுப்பா இருக்கிறான். பிறக்க போற குழந்தையும் இவன மாதிரியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டே யோசிக்கிறான். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவளோட புருஷனை பார்க்கும்போது இவளுக்கு அப்படியே எரிச்சலா வருது. இந்த கேன பையன் என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு புருஷனை பார்த்து கோவமா லுக்கு விடுறான். பொண்டாட்டி எதுக்கு நம்மள இப்படி கோவமா பாக்குறா அப்படின்னு இந்த மரமண்ட புருஷனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பல நாட்கள் ஓடி போகுது. புது வீடு செட் ஆகிற வரைக்கும் இங்க தங்குறேன் அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்டும் இது வரைக்கும் இங்க இருந்து போகாம இங்கேயே தங்குறான். பொண்டாட்டி புருஷன் கிட்ட சொல்றா, நான் அம்மா ஆயிட்டேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அதை டெஸ்ட் பண்ணி பாக்குற அந்த கருவியை வாங்கிட்டு வா அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதும் புருஷன் அப்படியே சந்தோஷத்துல சிரிக்கிறான். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடுறான். இங்க வந்து பொண்டாட்டி சொன்ன அந்த விஷயத்தை வாங்குறான். வீட்டுல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சோகமான செய்தி. பொண்டாட்டி கர்ப்பமாகவே இல்லை, வயிற்றுல குழந்தையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. உடனே எரிச்சலா வந்து இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. குழந்தை சிங்கம் மாதிரி இருக்கும், புலி மாதிரி இருக்கும்னு சொன்ன, இப்ப வெறும் காத்து தான் இருக்கு உள்ள, அப்ப நீயும் என்ன மாதிரி தானா அப்படின்னு ஹீரோ கிண்டலா கேட்க ஃப்ரெண்டு சொல்றான், டேய் வார்த்தையை அளந்து பேசு, நான் உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. சில சமயம் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி நடக்கிறது சகஜம்தான். அதுதான் சாம்பிள் எடுக்கும் போது என்னோட அணுக்கள் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டார்ல. இது ஒருவேளை உன் பொண்டாட்டியோட பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அப்படி இதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம இன்னொரு தடவை ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல பொண்டாட்டி சொல்றா, ட்ரீட்மெண்ட்டை திரும்பவும் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா அதுக்கு காசு வேணும்ல, ஒரே தடவை பண்றதுக்கு லட்சக்கணக்கில் கேட்கறாங்க, அந்த காசுக்கு நாங்க எங்க போவோம், இருக்கிற ஒரே காரை வித்துட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம், இனிமே எங்க கிட்ட விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதும் ஃப்ரெண்டு சொல்றான், சரி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண வேணாம், இந்த ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க இவங்க எல்லாம் இப்பதானே வந்தாங்க, பழங்கால மக்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை நம்ம செய்யலாம், இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது யாருக்கு தெரிய போகுது, இது நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம நேச்சுரல் மெத்தட் ட்ரை பண்ணலாம், அதுக்கு காசும் செலவாகாது, ஒரு மண்ணும் செலவாகாது, இதுக்கு நான் ரெடி தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க 2 பேரும் யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ, அசிங்கமா இல்லையா உனக்கு, உன் ஃப்ரெண்டு கிட்டே இப்படி பேசுறியே அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோவமா பேசுறான். ஆனா பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கேட்டு கோவமே வரல, அவளுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு போல. இதெல்லாம் கேட்டு அப்படியே திருட்டு பூனை மாதிரி சிரிக்கிறா. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்ல, அப்ப இவர் சொல்ற ஐடியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு பொண்டாட்டியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதெல்லாம் வெளிப்படையா புருஷன் கிட்ட சொன்னா அவரு செருப்பை கழட்டி அடிப்பாரு அப்படின்னு இவளுக்கு நல்லா தெரியும். அதனால ஒண்ணுமே பேசாம அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கான். திரும்பவும் இந்த பேச்சை எடுக்காத அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு வார்னிங் கொடுக்குறான். மறுநாள் இந்த டாக்டரை சந்திச்சு திரும்பவும் பேசுறான். நாங்க முதல் தடவை பண்ண ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு, இப்போ 2வது தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம், ஆனா நீங்க கேட்கிற அளவுக்கு காசு எங்க கிட்ட இல்ல, ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, அதுதான் நாங்க முதல் ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணோம்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கெஞ்சி பாக்குறான். அதுக்கு டாக்டர் சொல்றாரு, நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் சரி, நீ ஃபுல் அமௌண்ட்டை கட்டினாலும் சரி, உனக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்னோட ஃப்ரெண்டோட அணுக்களை மிக்ஸ் பண்ணும்போது உன்னோட அணுக்கள் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா உன்னோட அணுக்களோட கவுண்ட் 0வா இருக்கிறதால நம்ம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உனக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்ல இவன் அப்படியே மனசுடைஞ்சு போறான். இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர் அப்படின்னு கடைசியா ஒரு தடவை கேட்கறான். இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்ல, அதுதான் சொல்லிட்டேன்ல, நீங்க வேற ஏதாவது வழிகளை ட்ரை பண்ணுங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. மறுநாள் வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்டை பாக்குறான். அவன் யார் கூடவோ நடந்து போறத இவன் ஒளிஞ்சு நின்னுகிட்டு பாக்குறான். அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி போய் பாக்குறான். இங்க பார்த்தா வேற ஒருத்தங்கிட்ட இருந்து துப்பாக்கிய இந்த ஃப்ரெண்டு வாங்கி அவனோட பேக்ல வச்சுக்கிறான். என்னடா இவன் துப்பாக்கி எல்லாம் வாங்குறான், இவன் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆளே கிடையாது, இவன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மனுஷன், இவனை போய் நம்ம வீட்டுல தங்க வைக்கிறோமே, ஐயோ இனிமே என்னடா பண்றது அப்படின்னு பேந்த முழிக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோ ஆபீஸுக்கு கிளம்புறான். இவன் ஃப்ரெண்டு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துல அவன் தம்பி நட்டுக்கிட்டு நிக்கிறத இவன் பாக்குறான். பக்கத்து ரூம்ல பொண்டாட்டியும் தூங்குறான். பொண்டாட்டி மட்டும் இது மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டா அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இவனுக்கு அப்படியே மண்டை வெடிக்குது. உடனே ஓடி போய் பொண்டாட்டியோட கதவை லாக் பண்றான். இவன் தம்பி எப்பவுமே செத்து படுத்து கிடக்கிறதால இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே பொறாமையா இருக்கு. அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் தம்பி நின்னு பேசுறதுக்காக ஒரு மருந்தை சாப்பிடுறான். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுது. பொண்டாட்டி கிட்ட வந்து லைட்டா செய்ய ஆரம்பிக்கிறான். தம்பி டவுனா இருக்கிறதால அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. பின்ன எந்த மயத்துக்கிடா வந்து என்ன உசுப்பேத்துற அப்படின்னு பொண்டாட்டியும் பயங்கரமா சத்தம் போடுறான். எப்ப பார்த்தாலும் இது மாதிரி வந்து என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியல, நீ இனிமே என்கிட்ட வராத
சும்மா கடுப்பேத்தாத அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதும் இவனுக்கு அப்படியே செருப்பால அடிச்ச மாதிரி ஆயிப்போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க வீட்டுல சின்னதா ஒரு பார்ட்டி பண்றாங்க. நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. மொபைல்ல விதவிதமான பாட்டை பிளே பண்ணிக்கிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அவனும் எழுந்து வேற லெவல்ல ஒரு டான்ஸ் ஆடுறான். ஹீரோயினும் வெச்ச கண்ணை எடுக்காம அப்படியே பாக்குறான். புருஷன் பக்கத்துல இருக்கிறதே மறந்துட்டா. கட்டுமஸ்தான ஒரு பாடிக்காரன் இப்படி ஒரு டான்ஸ் ஆடும்போது ஹீரோயினால அதை பார்க்காம இருக்கவே முடியல. பொண்டாட்டி கண் சிமிட்டாம அதை பாக்குறத புருஷனும் பாக்குறான். ஐயோ இது வண்டி ரூட்டு மாதிரி எங்கேயோ போதே, பொண்டாட்டியோட பார்வையே சரியில்லையே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். காலையில டாக்டர் சொன்ன எல்லா விஷயமும் அவன் மனசுல வந்து போகுது. இனிமே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குழந்தை பிறக்காது அப்படின்னு டாக்டர் சொன்னதையே திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறான். இந்த ஃப்ரெண்டு நேத்து சொன்ன அந்த நேச்சுரல் மெத்தடே ட்ரை பண்ணலாம். அதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஃப்ரெண்டோட இயற்கையான மெத்தடுல பொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனாலதான் நேத்து எதுவுமே பேசாம இருந்தா. இப்ப பார்த்தா அவன் டான்ஸ் ஆடுறதையே வெறிச்சு பாக்குறா. அப்ப அவளுக்கும் கண்டிப்பா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெளியே யாருக்கு தெரிய போகுது? ஒரு குழந்தைக்காக பொண்டாட்டியும் ரொம்ப ஏங்குறா. வெக்கத்தையும் மானத்தையும் அசிங்கத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்கு இதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு புருஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறாங்க. அதை எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டும் பாக்குறான். என்ன நீங்க சின்ன பசங்க மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க, அப்படியெல்லாம் ஆடக்கூடாது, இப்படிதான் ஆடணும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு இவங்களுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுக்குற சாக்குல தொட்டு தடவி நல்லா விளையாடுறான். கொஞ்ச நேரத்திலேயே 3 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பொண்டாட்டியையும் ஃப்ரெண்டையும் டான்ஸ் ஆட விட்டுட்டு ஹீரோ அப்படியே கண்ணை மூடிக்கிறான். இவன் ஏன் இப்படி பண்றான்னா, திரும்பவும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல. அதனால இவங்க 2 பேரையும் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் மஜாவா இருப்பாங்க, நமக்கு குழந்தையும் கிடைச்சிரும் அப்படின்னு யோசிச்சுதான் வேற வழி இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை இவன் செய்யறான். மனசுக்குள்ள பயங்கரமா வலிக்குது. ஆனா என்ன பண்றது, குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறதால கண்ணை மூடி அப்படியே கண்டுக்காம விட்டுறான். புருஷன் ஏன் கண்டுக்காம இருக்கிறான் அப்படின்னு பொண்டாட்டிக்கும் புரியுது. சொல்ல போனா இந்த 3 பேருக்கும் எல்லாமே கிளியரா புரியுது. நமக்கு இதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு பொண்டாட்டியும் எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். புருஷன் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது. அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே பொண்டாட்டியும் எல்லாத்தையும் பண்றான். பொண்டாட்டி வேற இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காம ரொம்ப வருஷமா காஞ்சு போய் இருக்கிறதால இந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப சந்தோஷமா பயன்படுத்திக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் நல்லா வேலை பார்க்கறான். கவலைப்படாத நண்பா, உனக்கு கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும், இந்த தடவை என் குறி தப்பாது அப்படின்னு சொல்லி நல்லா வெளுத்து வாங்குறான். புருஷனும் நடக்கிற விளையாட்டை ஒண்ணு விடாம பாக்குறான். நம்மளால இப்படி எல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஃப்ரெண்டோட தம்பி அப்படியே நின்னு பேசுறத பார்க்கும்போது ஹீரோ அப்படியே மனசுடைஞ்சு போறான். பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து பொண்டாட்டி இவ்வளவு சந்தோஷமா இருந்து இவன் பார்த்ததே இல்ல. அப்போ நம்ம கூட இவ்வளவு வருஷம் இவ எவ்வளவு சோகமா இருந்திருக்கிறா அப்படின்ற உண்மையை அவன் கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறான். விட்டு படத்துல வர மாதிரி ஃப்ரெண்டும் விதவிதமான வேலைகளை செய்யறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கையும் பயன்படுத்தி ஹீரோயினை வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போறான். அந்த மாதிரி வேலை நடக்கும்போது பொண்டாட்டியால புருஷனோட முகத்தை பார்க்கவே முடியல. வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கி அவன் முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. அவனுக்குள்ள ஏதோ பண்ணுது. புருஷன் கண்ணு முன்னாடியே இப்படி செய்யறத ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இது மாதிரி சந்தர்ப்பம் தினமும் கிடைக்கும் அப்படின்னு இவன் நினைக்கும் போது சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். அப்படி அன்னைக்கு விதவிதமா செஞ்சு வெற்றி கொடிய நட்டு வைக்கிறான். பொழுது விடிஞ்சதும் அங்கிருந்து எழுந்து போறான். ஹீரோவால அவன் ஃப்ரெண்டு முகத்துல முழிக்கவே முடியல. வழக்கமா இவங்க பஸ்ல போகும்போது 2 பேரும் ஒன்னாதான் உட்காருவாங்க. ஆனா இன்னைக்கு அவன் கூட உட்காராம ஹீரோ தனியா ஒரு சீட்டுல உட்காந்துட்டு வரான். அவன் மனசு ஃபுல்லா நேத்து நடந்த விஷயம் அப்படியே படம் மாதிரி ஓடிட்டே இருக்கு. பொண்டாட்டி சந்தோஷத்துல சத்தம் போட்ட காட்சிகள் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிக்குது. இந்த ஃப்ரெண்டும் அவனோட ஸ்டாப் வந்ததும் இறங்கி போறான். வீட்டுல வந்து பொண்டாட்டி கிட்ட பேசினா அவ ஒரு வார்த்தை பேச மாட்டா. நேத்து நடந்த விஷயத்திலிருந்து அவளால வெளியே வரவே முடியல. அவளுக்கு கிடைச்ச அந்த இன்பம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது திரும்பவும் வேணும் அப்படின்னு இவ ஆசைப்படுறா. ஆனா என்ன பண்றது, இவ புருஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. பொண்டாட்டி எதை பத்தி யோசிக்கிறா அப்படின்னு புருஷனுக்கும் புரியுது. ஃப்ரெண்டு செஞ்ச வேலையில பொண்டாட்டி ரொம்ப மயங்கி போயிட்டா. அவன் கூட இருக்கிறதுக்காக இவ ஆசைப்படுறா அப்படின்ற விஷயத்த பொண்டாட்டியும் சொல்லாம சொல்றா. இவனால ஒழுங்கா வேலை கூட செய்ய முடியல. வேலை செய்யும் போது கூட பொண்டாட்டிய பத்தி தான் யோசிச்சு பார்க்கறான். சரி விடு, எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு மனசை தேத்திக்கிறான். ஆனா அவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவனால அந்த மேட்டரை மறக்கவே முடியல. இவன் ஃப்ரெண்டு விதவிதமா ஷாட் போட்டது இவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிக்குது. நம்மளால அப்படியெல்லாம் போட முடியாது, பின்ன எப்படி பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே மனசுடைஞ்சு போறான். ஏன்னா ஒரு தடவை அந்த இன்பம் எப்படி இருக்கும்னு அவ பார்த்துட்டா. இனிமே அது திரும்பவும் வேணும் வேணும் அப்படின்னு தானே அவ யோசிப்பா. நான் வீட்டுல இல்லாத போதும்
அவ வேலை செய்யற இடத்துலயும் எனக்கு தெரியாம என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு இவன் திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கான். இவன் வீட்டுல இல்லாத நேரத்துல பொண்டாட்டி உல்லாசமா கையடிக்கிறான். ஃப்ரெண்டு செஞ்சதெல்லாம் நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. புருஷன் கதவை திறந்து உள்ள வந்ததும் அப்படியே டக்குன்னு எழுந்துக்கிறான். சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு இவன் வழக்கமா பேசுற மாதிரி ஏதோ பேசி பாக்குறான். ஆனா பொண்டாட்டி இவனை மதிக்கவே மாட்டா. இவன் என்ன கேட்டாலும் அப்படியே சில மாதிரி பேசாமலே இருக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்மள ஒரு ஆம்பளையாவே இவன் மதிக்கிறது இல்ல அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இவன் ரோட்டுல நடக்கும் போதெல்லாம் மத்தவங்களோட குழந்தைங்களை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஏன் ரத்தத்துல பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்னால முடியாதே அப்படின்னு யோசிச்சு அப்படியே மனசுடைஞ்சு போறான். இவனால என்ன சந்தோஷப்படுத்தவே முடியல, பின்ன எதுக்கு இவன் எனக்கு புருஷனா இருக்கணும் அப்படின்னு பொண்டாட்டியும் மெதுவா யோசிக்க ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டியோட மனசு ஃபுல்லா இது வரைக்கும் அவளுக்கு வராத சிந்தனைகள். ஒரு தடவை இவனை பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. எந்த காரணமும் இல்லாம இவனை பார்க்கும் போதெல்லாம் கோவமா வருது. ஒரு பொண்ணுக்கு என்ன தேவைன்னு கூட தெரியாம இருக்கிறான் பாரு. இவன்லாம் ஒரு மனுஷனா? மத்த ஆம்பளைங்க கூட இவனை கம்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கையில நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. வேற யாராவது என்ன கரெக்ட் பண்ணி நல்லா செய்ய மாட்டாங்களா? மத்த பொண்ணுங்கள மாதிரி நான் எப்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு பொண்டாட்டியும் அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த மரமண்ட புருஷனுக்கு பொண்டாட்டியோட மனசுல என்ன ஓடுதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லா 2-3 வார்த்தைகள் மட்டும்தான் பொண்டாட்டி பேசுறா. அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தா மட்டும் பேசுவா. இவன் ஏதாவது கேட்கும் போது செருப்பால அடிச்ச மாதிரி ஒரு பதிலும் கொடுப்பா. சில சமயம் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சிருப்பா. வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு ஒரு கனவு உலகத்துல இருக்கிறதால சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இவ வேற யாரையோ தான் யோசிக்கிறா அப்படின்னு புருஷனுக்கும் நல்லா புரியுது. இவங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்க்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு ஹீரோ கேட்க ஃப்ரெண்டு சொல்றான், என்ன வெளிநாட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. என்னோட ஏஜென்ட் என்கிட்ட இருந்த காசு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் புடுங்கிட்டு என் மூஞ்சி கிஞ்சிலாம் அடிச்சு அங்கிருந்து என்ன துரத்தி விட்டுட்டானுங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோ சொல்றான், அதுவும் பிரச்சனை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இனிமே இங்க தங்க முடியாது, நீ மரியாதையா கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டு சொல்றான், டேய் மச்சான் என்னடா இப்படி பேசுற? என்கிட்ட காசும் இல்ல, எனக்கு தங்கறதுக்கு இடமும் இல்ல. நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்கிறேன், நீ அதை மறந்துட்டியே. கொஞ்ச நாள் நான் உன் வீட்டுல தங்கிக்கிறேன், ஏதாவது வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சதும் நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு, இனிமே ஒரு செகண்ட் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோவும் பிடிவாதமா இருக்கிறான். உடனே பொண்டாட்டி நடுவுல பூந்து பேசுறா, அவரை பாருங்க, அவருக்கு அடிபட்டு இருக்கு, அவரை போய் இங்க இருந்து போக சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவரு நமக்கு பண்ண உதவி எல்லாம் நீங்க மறந்துடாதீங்க, அவரு கொஞ்ச நாள் இங்கேயே தங்கட்டும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல புருஷனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பொண்டாட்டி வேற ரொம்ப ஏக்கமா காஞ்சு போய் இருக்கும்போது அந்த கரெக்ட் டைமுக்கு இவன் வீட்டுக்கு வந்திருக்கானே, ஐயோ இனிமே என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு யோசிக்கும் போது இவனுக்கு அப்படியே மண்டையே வெடிக்குது. வேலை செய்யும் போது கூட இவனால நிம்மதியா இருக்கவே முடியல. வீட்டுல பொண்டாட்டியும் ஃப்ரெண்டும் தனியா இருக்கிறாங்க. அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. நீ வீட்டுல சும்மா தானே இருக்கிற, இந்த செவுத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடி, வீட்டை நல்லா கிளீன் பண்ணி வை அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு நல்லா வேலையை கொடுத்துட்டு போறான். இந்த ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட காசை நல்லா திருட ஆரம்பிக்கிறான். ஏதாவது சாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இவனை கடைக்கு அனுப்புனா கொடுக்கிற காசுல பாதியை இவன் ஆட்டைய போடுறான். அதை எல்லாத்தையும் ஹீரோவும் கண்டுபிடிக்கிறான். சாப்பிடும் போது பொண்டாட்டி முன்னாடியே இவனை நல்லா அசிங்கப்படுத்துறான். அந்த அசிங்கத்தை சகிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னைய அசிங்கப்படுத்துற இருடா மவன, நீ வேலைக்கு போவல்ல, அப்போ உன் செல்லத்தை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள அப்படியே வெறிய ஏத்திக்கிறான். சாப்பிட்டு தூங்கும் போது இவங்க 2 பேரும் மெதுவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா புருஷனால ஒண்ணுமே முடியல. மனசுல ஆசை மட்டும் இருக்கு. ஆனா தம்பி செத்து டெட்பூலா இருக்கிறதால அவனால ஒண்ணுமே செய்ய முடியாம அசிங்கப்பட்டு அப்படியே படுத்து தூங்குறான். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு பொண்டாட்டியும் தலையில அடிச்சுக்கிறான். பக்கத்து ரூம்ல ஃப்ரெண்டு தூங்குறாரு. அவர்கிட்ட போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவன் மனசு உறுத்துது. ஆனா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. புருஷன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். நம்ம அப்படி எழுந்து போனதும் இவன் நம்ம பின்னாடியே வந்துருவான். அதனால இவன் வேலைக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பொண்டாட்டி யோசிச்சு தூக்கமே வராம அப்படியே படுத்து தூங்குறான். இவங்க வீட்டுல ஒரு லைட் ஒன்னு ஃபியூஸ் ஆயிடுது. அந்த லைட்டை ஃப்ரெண்டும் ஹீரோயினும் சேர்ந்து மாத்துறாங்க. அதை எல்லாத்தையும் புருஷனும் பாக்குறான். இவங்க அப்படி சிரிச்சு விளையாடிக்கிட்டு வேலை செய்யறத பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. நான் வீட்டுல இருக்கும் போதே இவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, அப்போ நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவனுக்கு அப்படியே மண்டை வெடிக்குது. மறுநாள் இவங்க 3 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சூடா இருக்கு, ஸ்விம்மிங் பூலுக்கு போலாம் அப்படின்னு பொண்டாட்டி சொல்றான். ஸ்விம்மிங் பூல்லாம் ஒண்ணு வேணாம், வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு புருஷன் சொல்றான். இதுதான்டா சான்ஸ்ன்னு ஃப்ரெண்டும் நல்லா கோல் அடிக்கிறான். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம்னா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். இவன் கூட எதுக்கு பொண்டாட்டி அனுப்பணும் அப்படின்னு பயந்து ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் 3 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்கு வராங்க. பொண்டாட்டியும் ஃப்ரெண்டும் தண்ணியில
நல்லா நீந்தி நீந்தி விளையாடுறாங்க. இந்த கேன புருஷன் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க விளையாடுறத பாக்குறான். ஆனா ஒண்ணுமே பேசுறதுக்கு அவனுக்கு தைரியமே இல்ல. ஸ்விம்மிங் பூல்ல விளையாட்டெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே குளிக்கிறாங்க. ஹீரோவோட சின்ன தம்பிய ஃப்ரெண்டும் பாக்குறான். பார்த்துட்டு சும்மா இல்லாம பயங்கரமா கிண்டல் பண்றான். இதை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? அதுதான் உன் பொண்டாட்டி என்ன தேடி வரா, இங்க பாரு என்னோட ஆயுதத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவன் காமிச்சதும் ஹீரோவுக்கு அப்படியே செருப்பால அடிச்ச மாதிரி ஆகி போகுது. உடனே இவங்க ரெண்டு பேரும் சின்னதா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டிலே தங்கி இருந்துகிட்டு நான் போடுற சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு நீ என் தம்பிய பார்த்து கிண்டல் பண்ணுவ? நீ இனிமே ஒரு செகண்ட் கூட எங்க வீட்டுல தங்க கூடாது அப்படின்னு ஹீரோ சத்தம் போட ஃப்ரெண்டுக்கு கோபம் வந்து ஹீரோவோட வாயை மூடுறான். கைய வச்சு மூடாம அதை வச்சு மூடுறான். ஹீரோவால பேசவும் முடியல, மூச்சியும் விட முடியல. அப்படி ஒரு சம்பவத்தை செய்யறான் இந்த ஃப்ரெண்டு. உன் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்கலையா? நல்லா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு நல்லா கொடுக்கறான். வீட்டுக்கு போகும்போது பாத்ரூம்ல நடந்த அசிங்கத்தை யோசிச்சு பாக்குறான். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட மனசு விட்டு பேசுறான். நீயும் அவனும் நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல, நீ வர வர என்கிட்ட பேசவே மாட்டற, ஆனா அவன் கூட பேசுறதுக்கு மட்டும் உனக்கு நல்லா டைம் கிடைக்குது, சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசுற, உனக்கு என்ன விட அவனை தான் பிடிக்குதா அப்படின்னு புருஷன் கேட்க பொண்டாட்டியும் நல்லா கோவமா பதில கொடுக்கறா. அவனை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? நீதானே. அன்னைக்கு டான்ஸ் முடிஞ்சதும் மேட்டர் பண்ண வச்சது யாரு? நீதானே. ட்ரீட்மெண்ட் பண்ண காசு இல்லன்னு நீதானே அந்த கேவலமான விஷயத்தை செஞ்ச. இப்ப ஏதோ நான் தான் தப்பு பண்ற மாதிரி பேசுற. அவன் கூட அன்னைக்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல, உன்னாலதான் ஒன்னும் பண்ண முடியாதுல்ல, நீ சும்மா இரு. எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அவன் வீட்டுல இருக்கிறது மட்டும்தான். நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல புருஷனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அசிங்கப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்கறான். பொண்டாட்டி கரெக்டா தான் பேசுறா, தப்பு பண்ணது எல்லாமே நான் தானே, அவ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட பதிலே இல்லையே அப்படின்னு மனசுடைஞ்சு போறான். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்டும் சோஃபால படுத்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், இந்த ரூமை ஏன் இருட்டா வச்சிருக்கிற, இந்த கர்ட்டனை இங்க மாட்டக்கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னல அப்படின்னு ஹீரோ கேட்க ஃப்ரெண்டு அப்படியே அடிக்க வர மாதிரி எழுந்துக்கிறான். அவனோட கட்டுமஸ்தான பாடியை பார்த்து ஹீரோ அப்படியே பயந்து ஓடுறான். ஆமா, நான் தான் கர்ட்டனை மாட்டினேன், அதுக்கு என்ன இப்போ? இங்க தூங்கவே முடியல, ஒரே வெளிச்சமா இருக்கு, அதனாலதான் கர்ட்டனை மாட்டினேன், என்ன இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஃப்ரெண்டு அப்படியே டெரரா கேட்க ஆள விடுறா. சாமி, நீ இன்னைக்கு பாத்ரூம்ல பண்ணதே போதும், நீ எப்படி வேணாலும் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி நைஸா அங்கிருந்து போறான். வாளை சுருட்டிக்கிட்டு திரும்பவும் ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிறான். மறுநாள் இவன் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டியும் ஃப்ரெண்டும் ரொம்ப உல்லாசமா இருக்கிறாங்க. உலகத்தையே மறந்து ரொம்ப சந்தோஷமா தொட்டு தொட்டு பேசுறாங்க. அதை எல்லாத்தையும் புருஷனும் பாக்குறான். நம்ம இல்லாத நேரத்துல நல்லா கில்மா நடந்திருக்கு அப்படின்னு இவனுக்கு புரியுது. ஃப்ரெண்டோட கைய கால உடைக்கணும்னு மனசுல கோபம் வருது, ஆனா செய்யறதுக்கு தைரியம் இல்ல. பொண்டாட்டி இவனை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் பேசுறான். நான் கர்ப்பமா இருக்கிறேன், நான் அம்மா ஆக போறேன் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல இவனுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, அசிங்கமாவும் இருக்கு. உண்மையான அப்பா வீட்டுல இருக்கும் போது இவன்கிட்ட இதை வந்து சொல்லும் போது இவனால தாங்கிக்க முடியல. பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறாளே அது போதும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இந்த ஃப்ரெண்டும் சும்மா இல்லாம இந்த ரூமுக்குள்ள வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். அவன் வாழ்த்துக்கள் சொல்லும் போது இவனை அப்படியே செருப்பால அடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் முகத்தை இவனால பார்க்கவே முடியல. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் போதே இன்டைரக்டா பயங்கரமா கலாய்க்கிறான். பொண்டாட்டியும் சிரிப்பை அடக்க முடியாம அவளும் லைட்டா சிரிக்கிறா. அவ பின்னாடி இருந்துகிட்டு சிரிக்கிற சத்தத்தை கேட்கும் போது இவனுக்கு அப்படியே நெருப்புல தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சு அப்படியே மனசுடைஞ்சு போறான். வேலை செய்யும் போது கூட அவனுக்கு நடந்த அசிங்கத்தை யோசிச்சு பாக்குறான். இப்ப நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மஜாவா இருப்பாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்? ஃப்ரெண்டும் புது வீட்டுக்கு போகாம இங்கேயே தங்குறான். இதுக்கெல்லாம் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது ஒரு விஷயத்தை பாக்குறான். இவனோட ஃப்ரெண்டு அந்த ஊரு ரவுடிங்க கிட்ட எல்லாம் பேசுறான். அந்த மாதிரி தொழில் செய்யற நிறைய பேரு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேல இருக்கிற பயம் இவனுக்கு இன்னும் அதிகமாயிட்டே போகுது. பிறக்க போற குழந்தைக்கு விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வரான். பொண்டாட்டிக்கும் இவனை பார்க்கும்போது பாவமா இருக்கு. இவனோட குழந்தையே இல்ல, அப்படி இருந்தும் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு இவனை ஒரு மாதிரி பாவமா பாக்குறான். இவன் மேல கொஞ்சம் கூட காதலே இல்ல அப்படின்னு இந்த இளிச்சவாயனுக்கு இன்னும் புரியல. இப்ப கூட பொண்டாட்டியோட மனசுல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு லூசு மாதிரி யோசிக்கிறான். மறுநாள் இவங்க குழந்தைக்கு துணி வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. நீ எப்படா கிளம்ப போற, உனக்கு புது வீடு கிடைக்கலையா அப்படின்னு ஹீரோவும் ரொம்ப மரியாதையா இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான். அதெல்லாம் நீ ஏன் கேக்குற, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு நக்கலா சொல்றான். பொண்டாட்டியும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காமிக்கிறான். ஒன்னு மஞ்சள் கலர், ஒன்னு நீல கலர், இதுல எது நல்லா இருக்கு அப்படின்னு இவங்க கிட்ட கேட்க ஃப்ரெண்டு சொல்றான், குழந்தைக்கு நீல கலர் தான் பிடிக்கும், என் குழந்தை தானே எனக்கு தெரியும் அப்படின்னு கிண்டலா சொல்ல ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல. இந்த ஃப்ரெண்டு சொல்ற மொக்க காமெடிக்கெல்லாம் பொண்டாட்டியும் லைட்டா சிரிக்கிறா. அதை பார்க்கும்போதுதான் ஹீரோவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் கலாய்க்கிறத விட பொண்டாட்டியும் அவன் கூட சேர்ந்து சிரிக்கிறத பார்க்கும்போதுதான் இவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படியே ஒண்ணுமே பேசாம ட்ராலியை தள்ளிக்கிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் இன்னும் லைட்டா சிரிக்கிறாங்க. பொண்டாட்டியையும் எடுத்துக்கிட்டான், டிவி ரிமோட்டையும் எடுத்துக்கிட்டான். டிவி பாக்குறதுக்கு கூட இந்த வீட்டுல இவனுக்கு ஃப்ரீடமே இல்ல. இந்த ஃப்ரெண்டு நாதாரியும் வீட்டுல இருக்கிற ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே வரான். போற போக்க பார்த்தா இவனை அடிச்சு துரத்திடுவாங்க
போல இருக்கு. பொண்டாட்டியும் ஃப்ரெண்டுக்காக விதவிதமான சாப்பாடெல்லாம் செய்யறா. புருஷனை கண்டுக்கிறதே இல்ல, புருஷனுக்கு என்ன வேணும் அப்படிலாம் கேட்கறதே இல்ல. ஆனா ஃப்ரெண்டுக்கு மட்டும் சிக்கன் மட்டன் அப்படின்னு விதவிதமான சாப்பாடு. புருஷன் வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த ஃப்ரெண்டு நல்லா வேலை பார்க்கறதால அவன் நல்லா தெம்பா இருக்கிறதுக்கு சாப்பாடு போடுறான். நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல எல்லாம் கண்டிப்பா மேட்டர் நடக்கும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். நம்ம வீட்டுல இருக்கும் போதே 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க, அப்ப நான் இல்லாத போது அவங்களோட கில்மா விளையாட்டுக்கு ஒரு அளவே இருக்காது அப்படின்னு இவன் யோசிக்கிறான். வீட்டுல நடக்கிற மேட்டரை பாக்குறதுக்காக ஹாஃப் டே லீவ் போட்டு வீட்டுக்கு வரான். எந்த சத்தமும் போடாம பின்வாசல் வழியா வந்து பாக்குறான். ஜன்னல் வழியா உள்ள நடக்கிற விளையாட்டை பாக்குறான். அவன் சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு அனல் பறக்கும் சம்பவம் உள்ள நடக்குது. ஃப்ரெண்டும் பல ஆங்கிள் போட்டு வெளுத்து வாங்குறான். அவங்க பண்றதை பார்க்கும்போது இது நேத்தோ இன்னைக்கோ ஆரம்பிச்ச மாதிரியே இல்ல, ரொம்ப நாளா இதை பண்றாங்க அப்படின்னு இவனுக்கு கிளியரா புரியுது. அங்க நின்னுகிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனால பார்க்க முடியல, அது மாதிரி சம்பவங்களை செய்யறாங்க. அசிங்கப்பட்டுக்கிட்டு அப்படியே தலையை திருப்பிக்கிறான். உள்ள வந்து கதவை திறந்து 2 பேரையும் கண்டந்துண்டமா வெட்டணும்னு யோசிக்கிறான். ஆனா இந்த பொட்ட பையனுக்கு தைரியமே இல்ல. கிச்சனுக்கு வந்து கேஸ் எல்லாம் ஆன் பண்ணி அவங்க 2 பேரையும் அப்படியே வீட்டிலேயே வச்சு கொளுத்தலான்னு பிளான் பண்றான். ஆனா குழந்தையோட ரூமை பார்க்கும்போது அவனுக்கு மனசு கேட்கல. உடனே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்றான். விளையாட்டெல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் ரூமை விட்டு வெளியே வராங்க. அம்மன கட்டையா இருக்கிற அவங்கள பார்த்து இவன் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான். அவங்க கில்மாவா பேசுறதும் அங்க நின்னுகிட்டே பண்றது எல்லாத்தையும் இவன் ஒளிஞ்சிருந்துட்டு பாக்குறான். இவ்வளவு நேரம் உள்ள பண்ணது பத்தலன்னு ஹால்ல நின்னுகிட்டே பண்றாங்க. ஃப்ரெண்டு சொல்ற எல்லாத்தையுமே பொண்டாட்டி செய்யறா. வெளியே பத்தினி மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்படி பண்றாளே அப்படின்னு ஹீரோவும் பாக்குறான். அதுக்கப்புறம் அவளை அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல உட்கார வச்சு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேபிளுக்கு அடியில தான் புருஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவங்களும் டேபிள் உடையிற மாதிரி பண்றாங்க. அசைஞ்சாலோ சத்தம் போட்டாலும் மாட்டிப்போம். அதனால அவங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இவன் அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டும் நல்லா போட்டு வெளுத்து வாங்குறான். ஒரு ரவுண்டோட நிறுத்துவான்னு பார்த்தா ரவுண்டு மேல ரவுண்ட் அடிச்சு வெரைட்டியான விஷயங்களை ட்ரை பண்றாங்க. அவங்களோட விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் பார்ல வந்து உட்காந்து தண்ணி அடிக்கிறான். ஃப்ரெண்டுன்னு நம்பி அந்த மிருகத்தை வீட்டுல விட்டுட்டோம், ரொம்ப பெரிய தப்ப செஞ்சுட்டோம், இதுக்கு குழந்தையே இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப யோசிக்கிறான். சரக்கு உள்ள போகும்போதுதான் இவனுக்கு தெளிவு வருது. அப்படியே அவங்க உட்காந்து குடிச்சுட்டே இருக்கிறான். நல்லா குடிச்சு மட்டையாகி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட சத்தம் போடும்போது ஃப்ரெண்டு நடுவுல பூந்து இவனை போட்டு துவைச்செடுக்கிறான். நல்லா அடிச்சு தரையில உட்கார வைக்கிறான். வேணா விட்டுருங்க அப்படின்னு பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூட பேசல. யாரையோ அடிச்சு சாவடிக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு அவளும் ஏதோ சர்க்கஸ் பாக்குற மாதிரி பார்த்துட்டே நிக்கிறான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு புருஷனும் வழியில கத்துறான். ஆனா யாருமே அவனை காப்பாத்த வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு நாதாரி தூங்கின உடனே அவனோட பேக்ல இருந்து துப்பாக்கியை எடுக்கிறான். அதை எடுத்து அவன் முகத்துக்கு நேரா நிட்டுறான். ஃப்ரெண்டும் அசந்து தூங்குறான். இவனை போட்டு தள்ளுறதுக்கு இவனுக்கு இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்காது. அப்படி இருந்தும் இவன் கைகாலெல்லாம் நடுங்குது. அவனால ட்ரிகரை அழுத்தவே முடியல. இந்த வீட்டுல நடக்கிற அநியாயங்களை யோசிச்சு பாக்குறான். அப்ப கூட அவனுக்கு தைரியமே வரமாட்டுது. அவனை கொல்லாம அப்படியே விட்டுறான். என்னடா நம்ம இப்படி ஒரு பொட்ட பையனா இருக்கிறோம் அப்படின்னு அவனை பார்க்கும்போது அவனுக்கே அசிங்கமா இருக்கு. மறுநாள் வேலை முடிஞ்சு வரும்போது திரும்பவும் பார்க்ல ஃப்ரெண்டை பாக்குறான். ரொம்ப மோசமான ரவுடி பசங்க கூட அவன் உட்காந்து பேசுறதை இவன் கவனிக்கிறான். இன்னைக்கு இவன் கதையை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமா வீட்டுக்கு வரான். துப்பாக்கியை எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்டோட பேக்ல தேடி பார்க்கறான். ஆனா இந்த பேக்குள்ள ஹீரோவுக்கு போனஸ் கிடைச்ச காசும் இவனோட ஏடிஎம் கார்டும் உள்ள இருக்கு. போன வாரம் இவனுக்கு போனஸ் கிடைச்ச காசை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட கொடுத்திருந்தான். அந்த பணத்தை பொண்டாட்டி எடுத்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்திருக்கா. அட பாவிங்களா, என் காசையும் இப்ப திருட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு பொண்டாட்டி எங்கன்னு தேடி பார்க்கறான். பொண்டாட்டி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. இவனும் உள்ள வந்து நல்லா சத்தம் போடுறான். எதுக்கு என்னோட போனஸ் பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்த அப்படின்னு புருஷன் கேட்க பொண்டாட்டி சொல்றா, அவரு என்ன ராத்திரி பகலா ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு, அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் கொடுத்தேன் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னு சொல்லி புருஷன் அங்கிருந்து கிளம்புறான். நல்லா வெறி ஏத்திக்கிட்டு நடந்து போறான். இன்னைக்கு அந்த நாதாரியோட கதையை முடிக்கணும்னு அவனை தேடி அலையறான். இந்த பார்க்ல வந்து ஃப்ரெண்ட சந்திக்கிறான். அவன் பக்கத்துல ஒரு ரவுடி பையனும் உட்காந்துட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் வீட்டுல காசை திருடுவ அப்படின்னு இவனுங்களுக்குள்ள பேசி ஒரு பெரிய சண்டையாவது. இவனுங்க 2 பேரும் ஹீரோவை நல்லா கலாய்க்கிறானுங்க. இவனுக்கு தம்பியே இல்ல, அதனால அவன் பொண்டாட்டி இப்ப என் கூட தான் இருக்கிறா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அவன் கூட இருக்கிற ரவுடியும் பயங்கரமா சிரிக்கிறான். இதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு கோபம் வந்து துப்பாக்கி எடுத்து நிட்டுறான். இந்த ஃப்ரெண்டு டக்குன்னு எழுந்து அவனுக்கு பிளாக் போட்டு அவன் கிட்ட இருந்து துப்பாக்கியை அடிச்சு புடுங்குறான். அதுக்கப்புறம் அவனை தரையில தள்ளி விட்டு அடிச்சு துவைச்செடுக்கிறான். ஹீரோவும் பெரிய பருப்பு மாதிரி இங்க சண்டை போடலாம்னு வந்தான். ஆனா அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழும்போது ஐயோ அம்மா விட்டுருங்க அப்படின்னு கத்துறான். வாயில மூக்குல எல்லாம் ஒரே தக்காளி சட்னி. அதை வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். என்ன அடிச்சுட்டாங்க, என்ன காப்பாத்து அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட வந்து அழுறான். அவளும் கதவை திறக்கவே மாட்டான். இனிமே என் முகத்திலேயே முடிக்காத, இங்க இருந்து கிளம்பு, இனிமே நீ என் புருஷனே இல்ல அப்படின்னு பொண்டாட்டியும் ரூமுக்குள்ள இருந்துகிட்டு பயங்கரமா சத்தம் போடுறான். இவனும் அவனோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான். இங்க இருந்து கிளம்பி வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போவான்னு பார்த்தா நாய் மாதிரி வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போறது, அவன் வெளியே வர்றது, அவங்க உள்ள மஜாவா இருக்கிறது எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு பாக்குறான். மறுநாள் பார்க்ல ஒரு விஷயத்த பாக்குறான். இந்த ஃப்ரெண்டு இவன் வீட்டுல இருக்கிற எல்லா காஸ்ட்லியான பொருட்களையும் எடுத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட காசுக்காக
எல்லாத்தையும் விக்கிறான். ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த மானங்கட்ட ஹீரோ திரும்பவும் பொண்டாட்டி கிட்ட வந்து பேசுறான். பொண்டாட்டியும் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி இருக்கிறான். எங்கடி போற அப்படின்னு புருஷன் கேட்க பொண்டாட்டி சொல்றா, நாங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறோம். நாங்க வேற ஊருக்கு போய் சந்தோஷமா வாழ போறோம். இனிமே எங்க வாழ்க்கையில நீ வராத அப்படின்னு பொண்டாட்டி நன்றியே இல்லாம பேச புருஷன் சொல்றான், நீ எனக்கு துரோகம் பண்ண மாதிரி உன்னோட வாழ்க்கையிலயும் இப்படி நடக்கும். இன்னைக்கு நான் எவ்வளவு வழியில இருக்கேன்னு நீ அன்னைக்கு புரிஞ்சுப்ப அப்படின்னு இவன் மொக்க போட பொண்டாட்டி அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து கிளம்புறான். ஒரு உண்மையான ஆம்பளை கூட வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட ஜீப்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறான். அதை எல்லாத்தையும் ஒரு நாய் மாதிரி இந்த புருஷனும் பாக்குறான். வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான். அவன் குழந்தைக்காக செஞ்ச தொட்டில், அவன் வாங்கின விளையாட்டு சாமான், அப்படி அவன் என்னெல்லாம் ஆசையா வாங்கினானோ எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைக்கிறான். எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ட்ரம்ல போட்டு அதுல கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி எல்லாத்தையும் கொளுத்துறான். ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதுக்காக எவ்வளவு கேவலமான விஷயத்தையும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அது ஒரு ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பை செஞ்சதாலதான் என்னோட வாழ்க்கை இப்படி சின்னாபின்னம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மையான விஷயத்தை இவன் நல்லா உணர்றான். அவன் அப்படி எல்லாத்தையும் நெருப்புல போட்டு கொளுத்துறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.